இந்த சூழ்நிலை துர்க்கைக்கு பிடித்தமான செவ்வரளி மாலை இட்டு குங்கும காப்பை கோவிலிலே அணிவித்து தம்மால் இயன்ற ஒரு அபிஷேகங்களையோ இல்லை அலங்காரங்களோ பங்கு பெற்று அன்னையை வழிபட, அன்னை துர்க்கை அம்மனின் துர்க்கை சித்திர அருடைய வாழ்வுமானவள் துர்கா, வாக்குமானவள், வானில் நின்றவள், இந்த மண்ணை ஆள்பவள் என்ற துக்க நிவாரண அஷ்டகத்தை மனமுருகிச் சொல்லி ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே ಗಿರಿವರ ವಿಂದ ಶಿರೋದಿನಿ ವಾಸಿನಿ ವಿಷ್ಣು ವಿಲಾಸಿನಿ ಜಿಷ್ಣುನುತೆ ಭಗವತಿ ಹೇಶಿತಿ ಕಂಠ ಕುಟುಂಬಿನಿ ಭೂರಿ ಕುಡುಂಬಿನಿ ಭೂರಿ ಕೃತೆ ಜಯ ಜಯ ಹೇ ಮಹಿಷಾಸುರ ಮರ್ದನಿ ரம்யகபர்த்தனி சைலசுதே. இந்த மகிஷாசுர மர்தினி அஷ்டகத்தை இந்த ராகு காலத்திலே பாராயணம் செய்ய 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 சூழ்நிலை துர்க்கையின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிட்டும். தைரியம் அதுதாங்க முக்கியம். வாழ்க்கையில் பிரச்சனை என்று வரும்பொழுது நிறைய பேர் ஓடி ஒளிவாங்க, நிறைய பேர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சில பேர் அழுவாங்க, சில பேர் பயப்படுவாங்க, ஏன் சில பேர் தங்களுடைய உயிரை கூட மாய்த்து கொள்வார்கள். சொல்கிறோம், இப்போ வாழ்க்கையில் சில பேருக்கு எதிர்பாராமல் ஒரு கடன் பிரச்சனை நிற்கும். அந்த கடன் பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த தைரியம் இருக்காது. ஃபேஸ் பண்ணோம். எதாக இருந்தாலும் வாழ்க்கை என்பது பிரச்சனையும் இன்பமும் துன்பமும் கலந்துதான் வாழ்க்கை. ஸோ அப்போ ஒரு கடுமையான காலகட்டத்தை இறைவன் அளிக்கும் பொழுது நமது கர்மவினை மூலம் அந்த துன்பமான காலகட்டத்தை நாம் நகரும் பொழுது நமக்கு தேவை அசாத்தியமான தைரியமும் தன்னம்பிக்கையும். இந்த தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் அளிக்கும் சர்வ வல்லமை படைத்தவள் நமது பிரத்யங்கிரா தேவியும் அன்னை சூழ்நிலை துர்க்கையும் தான். ராகு தசை சரியில்லாதவர்கள், ராகு லக்னத்திலே சரியில்லாதவர்கள், ஜாதகத்திலே ராகு பகவானின் கடைக்கண் பேராதவர்கள், இவர்கள் எல்லோரும் இந்த பிரத்யங்கிரா தேவியும் சூழ்நிலை துர்க்கையும் வழிபட அற்புதமான நற்பலன்களை நம்முடைய வாழ்க்கையில் காணலாம் என்பதை தெரிவித்துக்கொண்டு, ருத்ர பிரத்யங்கிரா தேவி அன்னை சூழ்நிலை துர்க்கையின் வழிபாடுகள் எத்தனை அவசியம் என்பதை நாம் எல்லோரும் உணர வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்திலே